வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐடிஓஆருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஐடிஓஆரை வந்து ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் பர்சன் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு பர்டிகுலர் சைட்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக bitstudio.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்டு. இது டோன்ட் வரி, இது நீங்கள் ட்ரை பண்ணாலும் இப்போ வராது, பிகாஸ் இது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது. ஓகே, பட் ஆனால் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லிங்க். ஓகே, ஸோ லெட் மீ காப்பி த லிங்க், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சம் கைண்ட் ஆஃப் ஐடி வந்து போய் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஐடிக்கு வந்து ஆக்சுவலாக ஆர்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்ம்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அட்டாக்கர் என்ன பண்ணலான்னா, ஒரு வேளை அட்டாக்கராக இருக்கட்டும், ஒரு டெஸ்டராக இருக்கட்டும், இல்லை பக் பவுண்டி ஹண்டராக இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் ஐடியா வந்து அப்படியே வந்து ரேண்டமாக டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாகின் பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட்டுக்குள்ளே, அந்த பர்டிகுலர் என் பாயிண்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆர்டர் ஐடி வந்து ஆக்சுவலாக அதை தான் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆர்டர் ஐடி 1003752 something confirm is equal to true அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, அதை போட்டோடனே சம் டைப் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து வெளியில் வருது. ஓகே, இது லெட்ஸே இது வந்து அந்த பர்டிகுலர் யூசரோட அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ்னே வச்சுக்கலாம். ஓகே, அந்த பர்டிகுலர் யூசரோட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயிலே இது வச்சுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஐடி வந்து 52 அப்படின்னு சொல்லி எண்ட் ஆகுது. இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு போகிறேன். இப்போது சேம் அதே யூசர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஐடியா வந்து வேறு நம்பருக்கு மாற்றிருக்காரு. லைக் 33ன்னு சொல்லிட்டு சம் ரேண்டம் நம்பர் வேறு ஏதோ ஒரு நம்பருக்கு மாற்றிருக்காரு. நம்பருக்கு மாற்றும் போது மற்ற யூசரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இங்கே டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இவங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஐடியை வந்து கன்ஃபார்ம் ட்ரூன்னு கொடுத்தோன்னே அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆக்சுவலாக நீங்கள் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஐடி நம்பருக்கு மாத்திரமோ அந்த பர்டிகுலர் யூசரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து HackerOneக்கு போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த இடத்துல இருக்க எல்லா POCஸும் எடுத்து படித்து பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, ஸோ எப்படி வந்து அவங்க இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு வேளை அவங்க IDOR வந்து இந்த லொக்கேஷனில் தான் பண்ண முடியுமா, வேறு ஏதாவது லொக்கேஷனில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க இந்த HackerOneல. ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து IDORனு போட்டு ஸ்பேஸ் HackerOne அப்படின்னு சொல்லி சும்மா கொடுங்க, அதுவே உங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்து காமிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அட்டாக்குக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். IDORக்கு மட்டும் கிடையாது, XSஆ இருக்கட்டும், SQLஆ இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து HackerOneலேருந்து எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். HackerOne மட்டும் கிடையாது, பக்ரவுடுன்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த HackerOne அண்ட் பக்ரவுட். பிகாஸ் மற்றவங்க எப்படி பண்ணியிருக்காங்களோ அதோட டெக்னிக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் வந்து லைக் IDOR ஸ்பேஸ் HackerOne ரிப்போர்ட் அப்படின்னு சும்மா தேடுங்க, அவ்வளோதான் போதும். இந்த மாதிரி தேடினாலே உங்களுக்கு லைனர் ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ 1 செகண்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக ரிப்போர்ட்ஸ் பண்ண வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்தது, லைக் யூசர் ஆர்டர். ஓகே, அந்த யூசர் வந்து ஆர்டர் பண்ணது இதுதான் நம்ம இப்போ பார்த்தது. லைக் பார்த்தீங்கன்னா மற்ற இது எல்லாமே லைக் இங்கே வந்து ஆக்சுவலாக HackerOneலேயே ஒருத்தவங்க வந்து எடுத்திருக்காங்க, HackerOne ஃபீட்பேக்லேயே அந்த இதுலேயே வந்து ஒரு IDOR ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இதை படித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெக்னிக்கான டிஃப்ரெண்ட் அட்டாக் சினாரியோஸ் எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக கற்றுக்கலாம், ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் நான் கொடுக்கறது. ஓகே, இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி அட்டாக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யாருமே வந்து யூடியூப்லேயோ இல்லைனா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் மூலிமா நிறைய பேர் சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் கற்றுக்க வேண்டிய பெஸ்ட்டான ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த HackerOne. இந்த மாதிரி எங்கெல்லாம் பக் பவுண்டீஸ்லாம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக கற்றுக்கலாம். பிகாஸ் மற்றவங்க பண்ண டெக்னிக்ஸும் நீங்கள் கற்றுக்கிட்டனா அது உங்களுக்கு தான் பெனிஃபிட். ஓகே guys, so that's all from my side. So thank you so much for watching this video.